ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன ரீடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பிக் சேஞ்சஸ் வரப்போகுது அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் 3 piles வைக்க போகிறேன். Group 1 இந்த ரெட் கலர் ஃப்ளார், Group 2 இந்த மஸ்டர்ட் ஆர் ப்ரௌன் கலர் ஃப்ளார், Group 3 பிங்க் கலர் ஃப்ளார். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்க. உங்கள் மனசை காமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் என்ன பிக் சேஞ்சஸ் வரப்போகுதுன்றதை வேண்டிட்டு ஒரு பைல் சூஸ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ பைல் 1 போய் ஹலோ பைல் 1 இந்த ஃப்ளார் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஸோ வாட் பிக் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது? என்ன பிக் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது? Big changes. Storm warning. இன்னொரு கார்டு வந்திருந்தது இல்லையா வெளியே, அதில் சன். ஓகே, ஒரு பெரிய, உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியுது, ஒரு புயல் வருது. சம்திங், ஏதோ ஒன்று உங்களுக்கு ஷாக்கிங்காக சடனாக நடக்க போகுது. அது அந்த சிச்சுவேஷனே தரமட்டமாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு பாதைக்கு கொண்டு போகிற வழியாக தான் அது இருக்கும். இப்போது ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அது இல்லை, சரி வரலை அப்படின்னா ஏதோ அங்கே ஒன்று எண்ட் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகுது. ஆர் இங்கே என்ன எல்லாம் இருக்குது, அது புயல் அழிக்குது. ஒரு சூறாவளி காற்று, மின்னல், இது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் கொடுக்க போகுது. ஆர் நீங்கள் டிப்ரெஸ் ஆக போகிறீங்க தான். பட் அந்த புயல்லேருந்து உங்களுக்கு ஒரு பிரைட்டர் சைட் வரப்போகுதான். இது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஏதோ ஒரு வேலை ஆர் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அது உங்களுக்கு சரிப்பட்டு வரலை, பட் ஸ்டில் நீங்கள் அதில் இன்னும் தாக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான முடிவு வருது. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீடமான ஒரு லைஃப், நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை, சந்தோஷம் எல்லாம் அந்த புயலுக்கு அப்புறம் வரப்போகுது. இன்னும் தெளிவாக என்ன நம்ம பார்ப்போம். அடியில் ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு புயல் வரப்போகுதா உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா அது நான் எப்படி கடந்து வந்துடுவேனா அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ், உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கவும் ஏஞ்சல்ஸ் தயாராக இருக்கவும் உங்கள் கூடவே இருக்காங்க. அது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ரொம்ப தேவையான ஒரு புயலாக இருக்க போகுது. சரி, இன்னும் டீட்டெயிலாக என்னன்னு பார்ப்போம். என்ன ஒரு பிக் ஷிஃப்ட் வரப்போகுது உங்களுக்கு இதில், இந்த பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்.
பாருங்க, நீங்கள் மனசில் இப்போ ஏதோ ஒரு வரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அடியில் 5 pentacles இருக்கு. ஸோ ஏதோ உங்களை மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க ஒரு விஷயம். உங்களுக்கு நம்பிக்கையே இழந்து இருக்கீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு முடிவு வரப்போது சடனாக. ஒரு எண்டு கார்டு போட போகிறீங்க ஏதோ ஒரு மேட்டரில். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அதை விட முடியாமல் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அந்த எண்டு கார்டு போடுறதுக்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வருது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது நமக்கு வேலைக்காக போகிறது இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது. நம்ம கூடவே வச்சுக்க தேவையில்லைன்றது புரியுது. ஸோ உங்களுக்கு ஹாப்பியான அந்த லைஃப் வேணுன்ற பார்த்து நீங்களே எடுக்கிறீங்க. ஸோ உங்கள் மனசளவில் நீங்கள் எதை ரொம்ப கட்டி போட்டு வச்சுருந்தீங்களோ அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. அதுக்கான அந்த பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளேயே உங்கள் இன்ட்யூஷன் மூலமாகவே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் நடக்க போகிற அந்த பிக் சேஞ்சஸே அதுதான். உங்களுக்குள்ளே அந்த மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இந்த முடிவுனால். கஷ்டப்பட்டது போதும். இது என்ன ரிலேட்டடாகவும் இருக்கலாம். ஏன்னா நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வரல. பார்க்குற உங்களுக்கு இது தெரியும், நீங்கள் எதில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டே நீங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்ருக்கிற அந்த சுச்சுவேஷனை தான் நீங்கள் ஒரு முடிவெடுத்து, இனி நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்க போகிறதில்லை, நான் இப்படியே சேடாக இருக்க விரும்பலை, நான் இப்படியே டிப்ரெஸ்ஸாக இருந்து என் லைஃப்பை நான் டிப்ரெஸ்ஸாக ஆக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் அதை அழிக்கிறீங்க. அழிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வரும். உங்களுக்குள்ளே அந்த மாற்றம் வரும். அதை நீங்கள் கடந்து போகிறதுக்கான ஸ்ட்ரென்த்து கொடுக்கவும் ஏஞ்சல்ஸ் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. இந்த ஹாப்பி பிரைட் சன்க்கு கடந்து வருவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நெகட்டிவிட்டிலேயே இருந்து எனக்கு பரவாயில்ல, நான் என்ன ஆச்சும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு இருந்துக்கிட்டே எவ்வளோ நாளைக்கு. ஏன்னா நீங்கள் நினச்சாதான் அதை ஒதுக்கி வைக்கவும் முடியும். ஸோ அந்த எண்டு போடுறதே நீங்கள் தான். இங்கே ஏதோ ஒரு மேட்டரில் எண்டு போடுறதே நீங்கள் தான். வேற என்ன அட்வைஸ் பார்ப்போம். நான் இங்கே டீட்டெயிலாக போகல. சம் குயிக் அண்ட் ரேண்டம் மெசேஜ் தான் பார்க்கணும். ஏதோ ஒன்று உங்களுக்கு முடிவு வரப்போகுது. நீங்கள் தான் அதை முடிக்கவே போகிறீங்க. அது என்னென்னா, நீங்கள் இத்தனை நாள் பட்டுருக்கிற ஒரு கஷ்டம், உங்கள் மனசை போட்டு எப்படி வாட்டி எடுக்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு முடிவையே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகே, ஏஞ்சல் அட்வைஸ். ரெடி? ஹாவ் கான்ஃபிடென்ஸ். இப்போ இந்த சுச்சுவேஷனே சில பேருக்கு அவங்க கல்யாணத்தை பேஸ் பண்ணி இருக்கலாம். நெகட்டிவிட்டி. ஸோ எதுவுமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தான் நடக்க போகுது. என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன ஃபேக்டரில் இருந்தாலும் நீங்கள் எதை கடந்து வந்துடுவீங்க. அதுக்கான ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு இனி வரப்போகுது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, துவண்டு போய் இருக்க வேண்டாம் அப்படின்றாங்க. மேபி கல்யாணத்திற்காக காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எனக்குலாம் நடக்குமா, ஏன்னா நாங்கள் ரொம்ப ஃபினான்ஷியலி டவுனாக இருக்கோம், எனக்குலாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, எஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்றதை புரிஞ்சுப்பீங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வெட்டிங் ரிலேட்டட் ஏதாவது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா எஸ் கிடைக்கும். ஒரு கல்யாணம் ஆகி ஏதாவது ஒரு
ட்ராஜடியில் மாட்டிட்டு இருந்திருக்கீங்கன்னா அதை கடந்து வர்றதுக்கான ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு இருக்கும் போது, ஏன்னா அட்லாஸ்ட் ஃபைனலி சன் இருக்கு, பிரைட் லைஃப், நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பின வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நிறைய பேரை நம்பி ஏமாந்துட்டு அவங்களையே நம்பிட்டு இன்னும் பிடிச்சிட்டே இருக்கீங்கன்னா அதை நீங்களே விட்டு ஒரு ஸ்ட்ரென்த்தோடு வெளியே வரீங்க. ஸோ அப்படி நீங்கள் வரப்போ உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்றதை ஏஞ்சல் சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகேவா? வேறு என்ன, இது நம்ம வெட்டிங் இதெல்லாம் பார்க்குறனால எனக்கு இதில் உங்களுக்காக ஒரு கார்டு எடுக்கணும்னு தோணிட்டுருக்கு. என்கேஜ்மெண்ட் என்ன சொன்னேன்? வெட்டிங் என்கேஜ்மெண்ட். ஓகே, இது பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடில் தான் நீங்கள் ஏதோ ஃபினான்ஷியலி கோ த்ரூ பண்ணுறீங்க. உங்களுக்குலாம் கல்யாணம்லாம் நடக்குமா, என்னெல்லாம் யாராவது விரும்புவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, எஸ் நடக்கும். இத்தனை நாள் எனக்கு ஏஜ் ஆகிட்டே போகுது, இனி யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னா பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் எதுவுமே செட் ஆகாமல் இருக்கு இல்லையா, அந்த சுச்சுவேஷனுக்கு தான் முடிவு வருது. யார் நீங்கள் உங்களுடைய பார்ட்னரே நீங்கள் ஒரு சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ உங்கள் லைஃப்பில் ஒன்று நடக்க போது, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள சந்திக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய நெக்ஸ்ட் பிக் சேஞ்சஸ். இது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. யூ வில் மீட் யுவர் பார்ட்னர். உங்களுக்குன்னு பிறந்தவங்களை நீங்கள் பார்ப்பீங்க. டாக்ஸிக்கான நெகட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நீங்களே அதை ஃபைட் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. ஸோ யூ வில் பி சீயிங் யுவர் லைஃப் டைம். ஆக்சுவலாக உங்களுக்குன்னு பிறந்தவங்கள நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிப்பீங்க. உங்கள் லைஃப் அதுக்கப்புறம் எவ்வளோ சன் மாதிரி பிரைட்டாக இருக்க போகுது. ஸோ கான்ஃபிடென்ட், ஏன்னா இங்கே 2 கார்ட்லேயுமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் உங்களை நீங்களே பார்த்துட்டு மிரரில் நான் எதுக்குமே லைக் இல்லை நீங்களே உங்களை நினச்சிட்டு இருக்கீங்கன்னா யூஆர் ராங். நீங்கள் தோண்டு போய் இருக்கீங்க. ஸோ இதுவும் ஏஞ்சல் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க உங்களோட மைண்ட் செட்டை நீங்களே மாற்றுறதுக்கு. ஓகேவா? யூ ஆர் வேல்யூவபிள். சரிங்களா? உங்களுக்குன்னு பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களை பார்ப்பீங்க, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஓகேவா? பைல் 1 அவ்வளோதான் உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நடந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. பர்சனலாக இன்னும் டீட்டெயிலாக ரீடிங் வேணும்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பைலுக்கு போகலாம். பைல் 2 இந்த ஃப்ளார் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து என்ன பிக் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படி தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். வாவ், 2 கார்ட். ஐ கெஸ் சாரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ என்னன்னா டோர் டு ஸ்பிரிட் வந்துருக்கு. எனக்கு இது அப்படியே லைட்டாக பைல் 1 திரும்ப இதை கிளிக் பண்ணி வரீங்களோன்னு தோணுது. ஜஸ்ட் ஃபார் சம். இப்போ டைரெக்டாகவே இந்த பைல் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பிக் சேஞ்சஸ் சொல்ல கரெக்டாக சேஞ்சஸ் கார்டே வந்திருக்கு. டோர் டு ஸ்பிரிட். உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவலி அவேக்கனிங்காக ஃபீல் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கும்
ஸ்பிரிச்சுவலி நீங்கள் கனெக்டடாகவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, இனி நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ரொம்பவே கனெக்டடாக ஃபீல் பண்ண போகிறீங்க. அதுவும் அந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வரப்போகுது. ஆமாம், இப்போ சில பேருக்கு வந்துட்டு ஒரு சில விஷயத்தில் என்ன பண்ணணுன்ற டவுட்ஸ் வரும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க உள் மனசு என்ன சொல்லுதுன்றது அவங்களாலே புரிஞ்சுக்க முடியாது. வேறு யாராவது அட்வைஸ் பண்ணால் அதை நான் கேட்டுப்பேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்யூஷனே என்ன, உங்களுக்கும் நமக்கு மேல் இருக்கும் ஒரு எனர்ஜி, யாரோ யூனிவர்ஸ், உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஏதோ ஒரு தெய்வம், அவங்க கூட நீங்கள் கனெக்ட் ஆகி பேசிக்கிற அந்த போர்ட்டலில் தான் வந்து நான் இன்ட்யூஷனாக பார்க்குறேன். ஆழ் மனசு நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அதுவே வந்து நமக்கு ஃபீல் பண்ண தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் சில பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டாங்க. அது அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கலாம். ஸோ அந்த கனெக்டிவிட்டி இனி உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு உங்கள் பிரச்சனையில் என்னெல்லாம் பண்ணணுன்ற தீர்வே உங்களுக்குள்ளேயே அந்த சொல்யூஷனை உங்கள் இன்ட்யூஷன் பேச போகுது. நீங்கள் உங்கள் இன்ட்யூஷன் கூட கனெக்ட் ஆக போகிறீங்க. அதுதான் ஒரு பிக் சேஞ்சை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில். சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க, எதுவுமே கேர் பண்ணாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஆனால் சடனாக அவங்களுக்குள்ள எப்படி அவங்க 4-5 பேருக்கு கைட் பண்ணுறவங்களாம் மாறி இருப்பாங்க. உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் புரியுதா? எதையும் கண்டுக்காமல் ஏதோ ஒன்று லைஃப்பில் செஞ்சிட்ருக்கோம், டக்குன்னு ஞானியாக பேசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிற மாதிரி. அதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விதமான மாற்றங்கள். அந்த மாதிரியான மாற்றத்தில் நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்பிரிட் கூட கனெக்ட் ஆக போகிறீங்க. சில பேருக்கு காட் கூட எனக்கு ஒரு கனெக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா எஸ் கிடைக்கும். அவங்கக்கிட்ட பேசி அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு மூலியமாக நிறைய சிக்னல்ஸ் காட்டுவாங்க. உங்களுக்கு மனசுலேயே வந்து பேசுவாங்க. உங்களுக்கு சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே அவங்க தெரிவிப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் வரப்போகுது. என்வி, இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஏதோ ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கும். ஏன்னா இவன் கையில் வந்துட்டு ஒரு நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் வச்சுருப்பான். அவன் கையில் வெளி மதிப்பு இல்லாத ஒரு இப்படி ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பேர்ல் இருக்குது. ஆனால் இங்கே நிறையவும் ஒன்று வச்சுருக்கான். அதெல்லாம் இருந்தும் அவனுக்கு அது போத மாட்டேங்குது. இன்னும் மோர் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே இல்லாமல் இருக்கீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து நமக்கு கொடுத்ததே போதும் அப்படின்னு நினைக்கிற அந்த பக்குவம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அந்த மாற்றத்தை நீங்களே பார்க்க போகிறீங்க. கிடைச்ச வர நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்ற அந்த ஒரு மனசு, அந்த ஒரு மனசில் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அது நடக்கலை, எக்ஸ்பெக்டேஷன் வச்சே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கீங்கன்னா இனி எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவே இருக்க போகுது. என்னன்னா இவங்க கையில் அந்த முத்தை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வெளியே ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் ஆல்ரெடி இருக்குது. ஆனாலும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு வந்துட்டு இதுவுமே எனக்கு பத்தலைன்ட்டு இருக்காங்க இந்த கார்டு. ஸோ அந்த மாதிரியான அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டோர் இருக்குது.
அங்கே வேல்யூபிளான ஐட்டம்ஸ் இருக்குன்ற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வரப்போகுது. அந்த பாத்தில் நீங்கள் இனி போக போகிறீங்க. சரி, ஓகே. ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது என்ன சொல்ல வராங்க? ஸ்பிரிட்ஸ் ஃபைல் டு பீப்புள். என்ன பிக் சேஞ்சஸ் ஆர் பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது? இது எதை பற்றி? இது நிறைய கார்டு வருது. நான் 2 கார்டு தான் எடுக்க போகிறேன். நான் என்ன சொன்னேன்? உங்களுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன். இது இப்படி வைக்கலாம். இவங்க எனக்கு ஒன்று பொருள் ஆசை, அதை ஒன்று தேடி 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 போய் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ எல்லாமே இருக்கிறதே எனக்கு போதும்ன்ற ஒரு மனநிலை வருது இல்லையா? இருக்கிற அந்த விஷயத்திலே ஒரு வேல்யூவை பார்க்குற அந்த ஒரு சோல் சேஞ்ச் உங்களுக்கு வரப்போகுது. ஆமாம், நான் எதுவும் எதிர்பார்க்கலைங்க, நான் எந்த ஆசையும் நான் படலை அப்படின்றீங்கன்னா இது கன்ஃபார்ம் இது உங்கள் பயில் இல்லைங்க. ஓகேவா? இது எத்தனை பேர் பார்ப்பீங்க? ஒரு சில பேருக்கு பொருந்தும். நான் கலெக்டிவாக தான் பார்க்குறேன். சரிங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் உங்கள் மனசில் உங்களுக்கே தெரிய வரும். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பீங்க அப்படின்றத கொஞ்ச நாளில் ஒரு கொஞ்சம் மாதங்களில் நீங்கள் பார்த்துடலாம். எனிவே, அட்லாஸ்ட் நீங்கள் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண தான் போகிறீங்க. இதனால் கஷ்டப்பட போகிறீங்க அப்படிலாம் கிடையாது. இதுதான் ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பல வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயம் நடந்தால் அந்தந்த மொமெண்ட்டில் இந்த வருஷம் தான் நான் இப்படி இந்த மாதிரி நான் ஒரு வேலைக்கு போனேன், நான் இங்கே தான் இவரை கல்யாணம் பண்ணேன், நான் இந்த டைம் தான் நான் வாழ்க்கையிலேயே நான் முதல் தடவை ஃபுல் மார்க் எடுத்தேன், அப்படிலாம் நம்ம ஒரு மெமரிஸ் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நான் இந்த டைம் தான் நான் இத்தனை நாள் இந்த மாதிரி ரொம்ப எதுவுமே எனக்கு கிடைக்காம சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லாமல் நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் எனக்கு கூட இருக்கவங்க வேல்யூவே எனக்கு இப்போ ரொம்ப நல்லா புரிய ஆரம்பித்தது அந்த டைம் தான் அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த மொமெண்ட்டாக தான் உங்களுக்கு இது இருக்க போகுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும் பாருங்க. ஏஞ்சல் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும்? டே ட்ரீம். இதுலேயுமே ஒரு சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு ஸ்மோக்கி வேவ், அப்படியே இங்கே ஒரு ஸ்மோக்கி வேவ், இங்கேயும் அந்த ஒரு ரேடியன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு லைட் ரேஸ். ஸோ டே ட்ரீம் எல்லாமே எப்படி இது உங்கள் மனசுலே நடக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பைல் 1ம் இதுவும் லைட்டாக சிமிலராக இருக்குது. எல்லாம் உங்களுக்குள்ளேயே தான் அந்த அவேக்கனிங் வருது. ஸோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வர ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். இது எந்த ஸ்பெசிஃபிக்காகவும் நான் சொல்ல, இது உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களே வேல்யூபிளாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் நிறையவே இருக்குது. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களை தேடி 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 போயிட்டு நம்பி ஏமாந்து போனதான் மிச்சம். ஆனால் உங்களையே நீங்கள் வேல்யூ பண்ணுறதுக்கான அந்த செல்ஃப் லவ்க்கான ஒரு ரியலைசேஷன் தான் இது ஒரு பிக் சேஞ்சாக இருக்க போகுது உங்களுக்கு. எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் ஆசைகள் வைத்து வைத்து உங்களை நீங்களே கோட்டை விட்டவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இனி உங்களை பார்ப்பீங்க.
உங்கள் மனசு உங்களுக்கு பிடிச்சது, உங்களுடைய சோல் அளவில் என்ன ஒரு ஹாப்பினஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஒரு சமாதானம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ண போகிறீங்க. வேறு யாரையும் டிபெண்ட்டாக இருந்தவங்க அப்படின்னா இனி நீங்கள் அப்படி இல்லை. அண்ட் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸும் அதுதான். உங்களுக்கு பிடிச்சதை பாருங்கள், டே ட்ரீம். நான் அதை படிக்கிறேன். You will more easily hear and receive our messages if you daydream regularly. Relax and open your mind to receiving without directing your thoughts. Just notice any feelings, visions or ideas as if you were watching a movie. This is the seat of creativity. கிட்டத்தட்ட இதுதான் உங்களுக்கு அட்வைஸ். வேறு நான் சொன்னதே தான். அவங்க ஏன்னா நீங்கள் உங்கள் டிவைன் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத் கூட உங்களுக்கு கனெக்ஷன் ஏற்படும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் காட் கிட்ட பேசலாம். அவங்க ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் சொல்லுவாங்க உங்கள் மூலியமாக, உங்களுக்கு ஏதாவது சயின்ஸ் மூலியமான்றது ஸ்டார்டிங் நான் இந்த கார்ட் பார்த்தப்போ கொஞ்ச நேரம் பேசுனதை சொல்லியிருப்பேன். இங்கே அதே தான். You will more easily hear and receive our messages if you daydream regularly. Daydreamனா என்ன? படுத்து தூங்குறது நான் சொல்ல. அப்படியே நம்ம இப்படி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படியே நம்ம ஏதாவது ஒரு சிலது யோசிப்போம்ல. யோசிக்கும் போது சடனாக ஆர் நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு ஒரு நினப்பு ஏதோ ஒன்று வருது, ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு மனசுலேயோ ஆர் நினப்புலையோ அது வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து தான் கானும் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருது. அவங்க அப்படி தான் பேசுவேன், அதனால் நிறைய டே ட்ரீம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரிலாக்ஸாக இரு. என்ன அந்த விஷயம் தெரிஞ்சாலும் அதை நீ ஏற்றுக்க தயாராக இருன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து அதுதான் உங்களுடைய நெக்ஸ்ட் பிக் சேஞ்ச் இருக்க போகுது. ஸோ வாழ்த்துக்கள். ஃபைல் 2 அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங்ஸ் வேணால் எங்கிட்ட வாங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணுங்கள். ஓகே, பை பாய். ஃபைல் 3 பிங்க் கலர் ஃப்ளார் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல்கம். உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் பிக் சேஞ்சஸ் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். File 3 பீப்புளுக்கு நெக்ஸ்ட் பிக் சேஞ்சஸ் ஆர் நெக்ஸ்ட் பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த். அகெயின் ஃபைல் 1க்கு வந்த கார்டு. ஸோ சரி, குரூப் 3 மட்டும் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பிக் சேஞ்சஸ்னால், நீங்கள் இது வரைக்கும் உங்களை நீங்கள் வீக் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களை நீங்களே ஒரு ஸ்ட்ராங்காக பார்க்க போகிறீங்க, ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக பார்க்க போகிறீங்க. ஒரு ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு ஹெல்த்து சரியாகி நீங்கள் எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்கன்றத பாருங்கள். அது உங்களுடைய மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. எஸ், ஒரு லயன் எப்படி ப்ரிடேட்டர்ஸ் எல்லாரும் வேட்டையாடி அது கண்டாலே ஒரு பயம் வரும்ல, இவங்க கிட்ட வச்சுக்கிட்டாவே உங்களை பார்த்து யாரும் மதிக்காம உங்களை ரொம்ப மட்டம் தட்டி உங்களை டவுன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க முன்னாடி நீங்கள் ஒரு லயனஸாக இன்கேஸ் உமனாக இருக்கீங்கன்னா அப்படி ஒரு எனர்ஜியில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறீங்க. இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் பிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன? A man holding a heart. ஓகே, லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா லவ் வரப்போகுது. ஆமாம், உங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேஜர் ஒரு பிக் சேஞ்ச் உங்கள்
பர்சனாலிட்டி வைஸ் நீங்கள் மாறுறப்ப அதை அட்மையர் பண்ணி யாராவது உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி வரலாம். அவங்களுடைய அன்பை உங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஆர் உங்கள் லவ் லைஃப்பில் நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக போகிறீங்க. உங்கள் பார்ட்னர் கூட அந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இது வரைக்கும் அது அந்த ஒரு ஃபேக்டர் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா இனி அது வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதுதான் ஒரு நெக்ஸ்ட் பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பிக் சேஞ்சஸாக இருக்க போகுது. இன்னும் ஒரு கார்டு. அதாவது அபண்டன்ஸ் எப்படி சொல்றது, பிடிச்ச பொக்கிஷமான எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கிது. வாவ், பைல் 3. ஒரு வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணும்? பொன் பொருள் வேணும், லவ் வேணும், என்ன ஹர்டல்ஸையும் தாண்டி போகிறதுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும். 3மே இருக்கே. பைல் 3க்கு அந்த 3மே இருக்கே. வாவ், நானாக இருந்தால் இதுதான் சூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். பட் லக்கி கைஸ், இதை பார்க்குற உங்களுக்கு உங்கள் லைஃப் இனி ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் மெயினாக எனக்கு லவ் லைஃப் இங்கே தெரியுது. ஏன்னா அது சென்டரில் நான் வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன். ஸோ யூ ஆர் ரீப்பிங் யுவர் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஆமாம், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சஸே இது வரைக்கும் எதுவுமே நீங்கள் ஆசைப்பட நடக்கலைன்னா இனி அது நடக்கும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இங்கே நடக்க போகுது. உங்கள் விஷ் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இத்தனை நாள் நீங்கள் ப்ரே பண்ணதெல்லாம் ஒரு சீடாக போயிட்டு அது வளர்ந்துட்டு இருந்திருக்கு. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. பட் அது வளர்ந்து உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ அது உங்கள் கைக்கே அந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ உங்கள் யூனிவர்ஸ் வந்து உங்களோட விஷ் வந்து கிராண்ட் பண்ணுறாங்க, உங்கள் கையிலே கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? சாரி, கோல்டாக இருக்குது, நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் லைஃப் அண்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் உங்கள் ஒர்க் எல்லாத்தையும் உங்கள் எமோஷன்ஸ் எதுவுமே வந்துட்டு ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தோணியிருக்கு அப்படின்னா இனி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வரப்போது. நீங்கள் நல்லாவே வந்து உங்கள் எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணால் கற்றுக்குவீங்க. அதுதான் உங்கள் மேஜர் சேஞ்சாகவே இருக்க போகுது. அண்ட் லவ் லைஃப் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகுது கைஸ். இங்கே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. லவ் லைஃப்பில் ஒரு படி இன்னும் ஸ்ட்ராங் பாண்டிங் வரும் உங்கள் பார்ட்னரோட. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்டதை வந்து நீங்கள் வெயிட் பண்ண அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இனி நடக்க போகுது. நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க, என்னத்துக்கு வெயிட் பண்ணீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். அது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? சரி, இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ், வெறும் 2 கார்டு தான் எடுப்பேன். ஏன்னா இது நான் ஷார்ட் ரீடிங்காக வைக்கிறேன். ஓகே, பைல் 3. என்ன இது பைல் 2க்கும் வந்துச்சு. இவ்வளோ குலுக்கி எடுத்து அதே வருது. எனக்கு என்னன்னு தெரியல. இது பைல் 1ல் இருந்தது, இது பைல் 2ல் இருந்தது. எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்குறீங்க. சரி, பரவாயில்ல. நீங்கள் ஆசைப்பட்டதை நடக்க போகுது. அதே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் எமோஷன்ஸ் பேலன்ஸ் வரும்னு சொல்லியிருந்தா, எஸ், உங்கள் எமோஷன்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வரப்போகுது. இன்கேஸ் நீங்கள் உங்களே வந்து பார்த்துக்காம மற்றவங்களுக்குனே போயிருப்பீங்க, இல்லைன்னா உங்களே பார்த்துக்கிட்டு மற்றவங்கள விட்டுருப்பீங்க. ஸோ எய்தர் வேஸ் ஏதோ ஒரு பக்கம் நிறைய ஒரு பக்கம் இல்லாமல் இருந்தது. அதாவது பேலன்ஸாக இல்லை. பேலன்ஸ்னால் என்ன, 2மே ஈக்குவலாக இருக்கணும். அந்த பேலன்ஸ் இல்லை, அது மிஸ் அவுட்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இனி அதுதான் ஒரு பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போது. விச் இஸ் யூ வில் பி பேலன்சிங் யுவர் எமோஷன்ஸ்.
அது நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நோட், நீங்கள் ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால எல்லாமே ஹாப்பிக்கா. வாட் எல்ஸ்? இது 2 ஆஃப் பென்டக்கிள்ஸாகவே இருந்தாலும் எனக்கு இது நான் இப்போ பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஷீ இஸ் பேலன்சிங் 2 காயின். ஸோ கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்ப்பீங்க. உங்கள் லைஃப் பேலன்ஸாக ஃபீல் பண்ண போகிறீங்க. அதுதான் உங்கள் நெக்ஸ்ட் பிக் சேஞ்சஸாக இருக்க போகுது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க. யூனிவர்ஸும் அதான் சொல்கிறாங்க உங்களுக்கு. இன்னைக்கு 3 பையிலுமே செல்ஃப் க்ரோத், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வருது. குட் திங். அது நமக்குள்ள மாற்றம் ஏற்பட்டதான் நம்மளை சுற்றி இருக்கிற சுச்சுவேஷனுக்குமே சேஞ்சஸ் வரும். அதான் நான் கரெக்டு. ஸோ அந்த சேஞ்சஸ் தான் 3 பையலுக்குமே நடக்குது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸில். ஸோ குட் திங். இங்கே ஹார்ட் இருக்கனால நான் இது ஒன்று பார்க்கணுன்னு இருக்கேன் ஸ்பெஷலாக. ஃபைல் 3 ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறீங்க? ரொமான்ஸ் ஃபேக்டர். ஃபைல் 3 ஏதாவது மெசேஜ் இருக்கா? அவர் என்ன பிக் சேஞ்சஸ் நடக்க போகுது? Forgiving and learning. As you release and heal the past, you experience more love in your present moments. இந்த கார்டு ஸ்ட்ரென்த் கார்டு. ஆல்ரெடி ஹீலிங் ப்ராசஸில் தான் இருக்கீங்கன்னா எஸ், நீங்கள் இப்போ அது வந்து அந்த ஃபேஸே கம்ப்ளீட் பண்ணுறீங்க. கம்ப்ளீட் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்ட்ராங் அண்ட் ரேடியண்ட்டாக வச்சுக்கிறதுனால உங்களுடைய ஐடியல் பார்ட்னரை நீங்கள் அப்போ தான் வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஆர் இந்த பேலன்ஸே இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஏன் பேலன்ஸ் இல்லை, ஏதோ ஒன்றுத்தை மட்டுமே நினச்சிட்டு நீங்கள் அதையே பிடிச்சிட்டு இருக்கனால உங்களுடைய கவனிக்க வேண்டிய மற்ற ஃபேக்டர்ஸை நீங்கள் கோட்டை விட்டுருந்துருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால நீங்கள் உங்களே பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. இது உங்களுக்கு அட்வைஸாகவும் இருக்குது. என்ன பாசம் நடந்தனாலும் அதை வந்து ஃபர்கிவ் பண்ணி மறந்துட்டு அதில் என்ன லெசன் உங்களுக்கு புரிஞ்சுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மூவ் ஃபார்வர்ட். ஏஞ்சல்ஸ் அதான் சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இதில் ஒரு கைடன்ஸ் பார்ப்போம். லைஃப் பர்பஸ் எல்லாம் சிங்க் ஆகுது. நான் இப்போ அதான் சொன்னேன். The purpose of your life is to serve in a way that brings great joy to yourself and others. Balance guys. இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி தான், அந்த பேலன்ஸே இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்கள் லைஃப் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் லேர்னிங்ஸை நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. அது உங்களுக்கு கொடுக்கவும் படும். அந்த ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வரப்போகுது. கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க, ஆர் நீங்கள் மற்றவங்களை கேர் பண்ணி உங்களை கேர் பண்ணாமல் இருந்திருக்கீங்கன்னா அந்த லைஃப் பர்பஸை உணரும் தருணம் தான் நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் வரப்போகிற ஒரு பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போது. அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே அது உங்களுக்குள்ளே நடக்க போகுது. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனசளவுலையும் அந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். ஓகேவா? ஃபைல் 3 இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது ரெசனேட் ஆகுதா இல்லையான்றது சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனலாக உங்கள் சுச்சுவேஷனுக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் என்கிட்ட வரலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஓகேவா கைஸ்? டேக் கேர். பை பாய்.